ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இவங்க இருக்காங்கல்ல நம்ம ஜிம் அண்ட் டெல்லா கிஃப்ட் ஆஃப் மஜாய் அதோட 1 மார்க்ஸ் அப்புறம் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 2 மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். வாட் டஸ் ஓ ஹென்ரி மீன் பை த மஜாய்? அந்த நம்ம ஆத்தர் நம்ம இந்த கதை கிஃப்ட் ஆஃப் மஜாய் எழுதுன ஓ ஹென்ரி வந்து மஜாய்னா என்ன அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. த மஜாய் ஆர் த 3 wise men who braved all hardships and traveled far to see the infant Jesus. அந்த குழந்தை ஜீசஸை பார்க்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி போனவங்க தான் வந்து மஜாய். அதனால தான் இந்த கதையில் அவங்கள வந்து ஜிம் அண்ட் டெல்லா கூட வந்து கம்பேர் பண்ணுவார். செகண்ட் கொஸ்டின், ஹவு டஸ் டெல்லா டு சேவ் மணி? எதுக்காக டெல்லா வந்து மணி சேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லா புல்டோசர்ஸ் த கிராசர். புல்டோசர்ஸ்னால் ரொம்ப கஞ்சத்தனமாக பார்கெயின் பேரம் பேசி இதுக்கு நம்ம கிராசர் மளிகை கடைக்காரன், இந்த வெஜிடபிள் வெண்டர் காய்கறி விற்பனை செய்கிறவன், அந்த பட்சர் கறி கடைக்காரன் டு எக்ஸ்ட்ராக்ட் கன்செஷன் ஃப்ரம் தம் அவங்கக்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு பேரம்லாம் பேசி காசு சேர்த்து வச்சுருக்கா. ஷீ டிட் நாட் மைண்ட் பீயிங் கால்டு மைசர். மைசர்னால் கஞ்சன் அர்த்தம். அவள் வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதுல தன்னை ஒருத்தன் கஞ்சன் சொன்னால் அது போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம டெல்லா. ஹவு மச் ஹேஸ் டெல்லா சேவ்டு? ஸ்டெல்லா வந்து எவ்வளோ சேவ் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லா ஹேஸ் சேவ்டு $1.87. டெல்லா வந்து $1.87 சேர்த்து வச்சுருக்கா அவளோட கஞ்சத்தனத்தால். வை டஸ் டெல்லா ஹவுல்? டெல்லா ஹவுல்ஸ் பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் மனி தட் ஷீ ஹேஸ் சேவ்டு இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு பை த வர்த்தி கிஃப்ட் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட் ஜிம். ஹவுல்னா என்ன மீனிங்னு சொல்லிடுறேன். ஹவுல் அப்படின்னா அலறது. ஏன் அலறானா, அவகிட்ட வந்து கிஃப்ட் ஜிம்முக்கு, அவளோட ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு கிஃப்ட் வாங்குற அளவுக்கு மணி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அலறா. நான் அந்த அளவுக்கு கிஃப்ட் வாங்குறவளுக்கு மணியும் சேர்த்து வைக்கல, அதனால ரொம்ப அலறா. வாட் இஸ் டெல்லாஸ் மோஸ்ட் ப்ரவுட் பொசிஷன்ஸ்? டெல்லாஸ் மோஸ்ட் ப்ரவுட் பொசிஷன் இஸ் ஹர் ஹேர் விச் ரீச்சஸ் ஹர் நீஸ். ஸோ அவள் வந்து எதை தொட்டால் ரொம்ப கோவப்படுவா, ரொம்ப பொசசிவாக இருப்பானா அவளோட ஹேர் தான் ரொம்ப லைக் பண்ணுவாள். ஏன்னா அவளோட ஹேர் தலையிலேருந்து கால் வரைக்கும் முட்டி வரைக்கும் கீழே இருக்கும். ஹர் ஹேர் வுட் மேக் ஈவன் த குயின் ஆஃப் ஷெபா என்வி ஹேர். ஸோ இந்த அவங்களோட ஹேர் வந்து குயின் ஆஃப் ஷெபாவில் இருக்கிறவங்கள விட அதிகமானது. அதனால் அவங்களே வந்து இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹூ பைஸ் டெல்லாஸ் ஹேர்? யார் வந்து டெல்லாவோட ஹேரை வந்து வாங்கினான்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லாவோட ஹேரை வந்து விலைக்கு வாங்கினவங்க வந்து மேடம் சாஃப்ரேன் பைஸ் டெல்லாஸ் ஹேர். அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. 7th கொஸ்டின், ஹவு மச் டஸ் சாஃப்ரின் பே டெல்லா? நம்ம மேடம் சாஃப்ரின் வந்து அந்த ஹேரை வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ டெல்லா கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாஃப்ரின் பேஸ் $20 டு டெல்லா. சாஃப்ரின் வந்து $20 வந்து டெல்லா கொடுத்துருக்காங்களாம். வாட் இஸ் டெல்லா பை ஃபார் ஹர் ஹஸ்பண்ட்? அவங்களோட ஹஸ்பண்ட்காக டெல்லா என்ன வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லா பைஸ் அ பிளாட்டினம் ஃபாப் செயின் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட் ரிஸ்ட் வாட்ச். அந்த ஹஸ்பண்டோட ரிஸ்ட் வாட்ச்காக வாட்சோட மண்டை மட்டும் இருக்குது, அதுக்கு செயின் அதுக்கு வார் இல்லை, அதனால் அவங்க வந்து ரிஸ்ட்டு அந்த பிளாட்டினமில் ஒரு சின்ன செயின், ஃபாப்னா ஒரு ஷார்ட் செயின்னு சொல்லுவாங்க, சின்னதை வாங்கியிருக்காங்க. வாட் இஸ் டெல்லா டூ ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு ஹர் ஃப்ளாட்? அவள் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லா டஸ் ஹேர் ராவேஜ் ஹேர் அஸ் வெல் அஸ் ஷீ கேன் அண்ட் தென் மேக்ஸ் சாப்ஸ் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். அவனோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஹேர் டேமேஜ் ஆனது அதை பற்றி இது பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ப்ளஸ் வந்து அவனுக்காக டிஷ் செய்கிறதுக்காக வெட்டிகிட்ருக்கா. ஒய் டஸ் டெல்லா ஃபீல் டென்ஸ் ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு த ஃப்ளாட்? ஏன் வந்து டெல்லா ஃப்ளாட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லா ஃபீல்ஸ் டென்ஸ் பிகாஸ் ஷீ ஃபியர்ஸ் தட் ஹர் ஹஸ்பண்ட் மே ஸ்கான் ஹேர் ஆஃப்டர் சீயிங் ஹர் ஹேர்லெஸ் ஹெட். ஒரு வேளை நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்தோன்னே ஹேர் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. On which possession is Jim proud? Jim is proud to his wristwatch. Even King Solomon would wish to possess such a watch. சரி, அவன் வாட்சை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறான். ப்ளஸ் வந்து ஏன் பெருமைப்படுறான்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல அந்த கிங் சாலமன்கிட்ட கூட
அந்த மாதிரி ஒரு வாட்ச் கிடையாது. அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறான். 12th, வாட் ஹாஸ் ஜிம் பாட் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப். ஜிம் வந்து அவனோட ஒய்ஃப் டெல்லாக்காக என்ன வாங்கிட்டு போனான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் ஹாஸ் பாட் அ காம்ப் மேட் ஆஃப் டாட்டா ஷெல் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ அவனோட ஒய்ஃப் கிஃப்டாக, கிறிஸ்மஸ் கிஃப்டாக வந்து டாட்டாஸ் ஷெல், அதாவது ஆமையோட ஊரில் செஞ்ச சீப்பை வந்து வாங்கிட்டு போகிறான். ஒய் இஸ் ஜிம்ஸ் கிஃப்ட் யூஸ்லெஸ். ஏன் ஜிம் வாங்கிட்டு போன கிஃப்ட் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்ஸ் கிஃப்ட் இஸ் யூஸ்லெஸ் பிகாஸ் டெல்லா ஹேஸ் நோ ஹேர். ஏன்னா டெல்லா தான் வந்து இவனுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக அவளோட ஹேரை வந்து கட் பண்ணிக்கிட்டாலே, அதனால அவன் எவ்வளோ காஸ்ட்லியான அந்த சீப்பு கொண்டு போனாலும் அது யூஸ்லெஸ். ஹேவிங் சோல்ட் இட் டு பை கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஃபார் ஹஸ்பண்ட். ஓகே, ஜிம் வந்து கொண்டு போனது யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு அவங்களோட ஒய்ஃப்காக வாங்கினான். ஒய் இஸ் டெல்லாஸ் கிஃப்ட் யூஸ்லெஸ். ஏன் டெல்லாவோட கிஃப்ட் யூஸ்லெஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லாஸ் கிஃப்ட் ஆஃப் பிளாட்டினம் ஃபாப் செயின் இஸ் யூஸ்லெஸ் பிகாஸ் ஜிம் ஹேஸ் சோல்டு ஹிஸ் ரிஸ்ட் வாட்ச் டு பை அ காம்ப் ஃபார் டெல்லா. ஏன்னா அவளுக்காக தான் அவனோட வாட்சை விற்று அந்த காம்ப் வாங்கிட்டு வந்தா, இவனுக்காக தான் அந்த ஹேரை விற்று வாட்ச் செயின் வாங்கிட்டு வந்தா. ஃபைனலாக ரெண்டுமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. டு ஹூம் ஆர் டெல்லா அண்ட் ஜிம் கம்பேர்டு. யாரு கூட வந்து டெல்லாவும் ஜிம்மும் கம்பேர் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லா அண்ட் ஜிம் ஆர் கம்பேர்ட் டு மஜாய் ஹூ ப்ராட் கிஃப்ட் டு த இன்ஃபேன்ட் ஜீசஸ். அந்த குழந்தை ஜீசஸ்க்காக கிஃப்ட் கொண்டு வந்தாங்க தான் மஜாய். ஸோ இவங்களும் வந்து அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்தினாங்க, அவங்களோட காசு செலவானாலும் பரவாயில்லன்ட்டு. அதனால அவங்க மஜாய் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்த்துடலாம். த கப்பிள்ஸ் ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் காஸ்ட் டேஷ். அவங்க யூஸ் பண்ண அந்த ஃப்ளாட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் பி, $20 a month. ஒரு மாதத்துக்கு வந்து $20 அந்த ஃப்ளாட்டுக்காக கொடுக்குறாங்க. டெல்லா ஹவுல்ட் பிகாஸ் ஷி ஹேட் நாட் எனஃப் மனி டு பை அ டேஷ் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். டெல்லா வந்து ஏன் அலறனா, எதுக்காக அலறனான்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த கிஃப்ட்டுக்காகனா ஆன்சர் பி, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்காக. தேர்ட் ஒன், டெல்லாஸ் ஹேர் ஷான் லைக் டேஷ். டெல்லாவோட ஹேர் வந்து எப்படி மின்னுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர்ஸ் பி, கேஸ்கேட் ஆஃப் ப்ரௌன் வாட்டர்ஸ். கேஸ்கேடில் இருக்கிற ப்ரௌன் வாட்டர் மாதிரி அவளோட ஹேர் வந்து மின்னுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், மேடம் சோஃப்ரின் பாட் டேஷ் ஃப்ரம் டெல்லா. மேடம் சோஃப்ரின் வந்து டெல்லா கிட்டேருந்து என்ன வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஹேர். ஃபிஃப்த் ஒன், மேடம் சோஃப்ரின் பெய்ட் டெல்லா டேஷ் டாலர் ஃபார் ஹர் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ்னால் கேர்லி ஹேர், அவரோட முடி. மேடம் சோஃப்ரின் வந்து டெல்லாவுக்கு வந்து எவ்வளோ கொடுத்து அந்த முடியை வந்து வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, $20. சிக்ஸ்த் ஒன், டெல்லா செட் தட் ஹர் ஹஸ்பண்ட் க்ரூ டேஷ். ஸ்டெல்லா வந்து ஹஸ்பண்ட் கிட்டே என்ன சொல்கிறா, ஹேர் வந்து வளர்ந்துடும், எப்படி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. டெல்லாஸ் சீக்ஸ் பர்ன்ட் பிகாஸ் பீப்புள் கால்ட் ஹேர். டெல்லாவோட கண்ணை வந்து எப்போயுமே வந்து பர்ன்டுனா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பாரிசிமஸ்னஸ், அதாவது மிஸ்டர் ஆஃப் த ஹோம் கிடையாது, சார்மிங்கும் கிடையாது, க்ளோயிங் ஏஞ்சலும் கிடையாது. பார்சிமோனியஸ் அப்படின்னா ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாள், அதனால தான். ஓகே, எய்த் ஒன், டெல்லா வித்தவுட் ஹர் கேர்ள்ஸ் லுக் லைக் டேஷ். சப்போஸ் டெல்லா வந்து அவளோட முடி இல்லாமல், கேர்லின் ஹேர் இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பானா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கனாய் ஐலாண்ட் கோரஸ் கேர்ள். கனாய் ஐலாண்டில் இருக்கிற ஒரு கோரஸ் கேர்ள் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் சும்மா வர்ணிக்கிறாங்க. ஓகே, நைன்த் ஒன், the chain that Della had bought for Jim was made of dash. Answer is option B, platinum. ஜிம்முக்கு வாங்கின வாட்ச் அந்த எதில் செஞ்சது, கோல்டா, காப்பரா, சில்வரா, பிளாட்டினம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பிளாட்டினம். ஜிம் அண்ட் டெல்லா வேர் டேஷ். ஜிம்மும் டெல்லாவும் லவர்ஸா, ஃபூலிஷா, வைஸா, ரிச்சா, ஹேஸ்டியான்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வாய்ஸ் தான், WISE, வாய்ஸ். Okay, next fill in the blanks. Della is portrayed as a loving dash. Answer is housewife. Second one, Dash is portrayed as a loving husband in O. Henry's Gift of Magi. Jim. Answer is Jim. Third one, Jim's monthly salary is dash dollar. Jimoda monthly salary என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. Answer is $20. Della wants to buy a worthy Christmas gift for her husband, but she has காட் ஒன்லி டேஷ். ஆனால் வந்து நல்ல கிஃப்ட் வந்து வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டிருக்கா டெல்லா ஜிம்முக்கு.
ஆனால் அவள் கையில் எவ்வளோ இருந்ததுன்னா $1.87 இவ்வளோ தான் இருந்தது. 5th one, Dash has luxuriant hair. யாருக்கு வந்து ஆடம்பரமான ஒரு விலை உயர்ந்த ஹேர் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் டெல்லா. 6th one, Della buys a gift of Dash for Jim. Platinum fob chain வந்து ஜிம்முக்காக டெல்லா வாங்கினான். O. Henry compared Jim and Della to the Dash who brought gift for the infant Jesus. ஓகே, டெல்லா வந்து எஸ் மஜாய் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து குழந்தை கிறிஸ்துக்கு வந்து gift கொண்டு போனாங்க. த செல்லர்ஸ் கால் டெல்லா அ டேஷ். செல்லர்ஸ் வந்து டெல்லாவை எப்படி கூப்பிட்றாங்கன்னா மிஸ்ஸர்னா கஞ்சன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க வந்து காய்கறி கடை, மளிகை கடை, அந்த கறிக்கடைக்கெலாம் போயிட்டு பேரம் பேசி தான் வாங்குவாங்க. அதனால தான் கஞ்சன்னு சொல்லி சொல்கிறாங்க. டெல்லா கோஸ் டு டேஷ் அண்ட் செல்ஸ் ஹர் ஹேர் ஃபார் $20. டெல்லா எங்கே போய் அவங்களோட ஹேரை வந்து யார்கிட்ட விற்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மேடம் சோஃபரின் அவங்கக்கிட்ட போய் விற்றுருக்காங்க. 10th one, Jim sells his dash and buys an enviable comp. ஜிம் வந்து அவனோட கோல்டு வாட்சை விற்றுட்டு அவளுக்கு வந்து ஒரு பயங்கரமான டாட்டா ஷெல்லில் செஞ்ச ஒரு சீப்பை வாங்கிட்டு வந்திருக்கான். 11th one, Della stood by the window and looked out at a Dash cat. டெல்லா வந்து அவளோட வீட்டில் இருக்கிற விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு கிரே கலரில் ஒரு கேட்டை பார்த்துருக்கான். 12th one, even Dash would wish to possess a gold watch like Jim's. ஈவன் கிங் சாலமன் கூட அந்தளவுக்கு வாட்ச் இல்லை, ஆனால் ஜிம் கிட்ட அந்த மாதிரி ஒரு வாட்ச் இருந்திருக்கு. Della's hair would make even the Dash envy her. 13th இது, அது அந்த ஆன்சர் இஸ் Queen of Sheba. Della's close lying curls made her looks like a Dash Trent schoolboy. 15th one, Dash had a habit for saying little silent prayers. Della. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஸ்டோரி அண்ட் எஸ்ஸேவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.